வணக்கம். இன்னைக்கோட டாப் 5 சீரீஸ்ல நம்ம எந்த சப்ஜெக்ட்ல இருந்து ரொம்ப சூஸியா ஒரு 5 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம டாப் 5 சீரீஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி நம்ம ஒரு 5 கொஸ்டினை பிக் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி நம்ம ஐஎன்எம் ஒரு 5 கொஸ்டின் பிக் பண்ணி பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில குறிப்பா இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? ஸோ அதுல இருந்து ரொம்ப முக்கியமான 5 கொஸ்டினை பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, சிந்து நாகரிகத்தை குறிக்க பின்வரும் சொற்களில் எது பயன்படுத்தப்படுகிறது? நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு பேர் என்ன? ஆப்ஷன் பாருங்களேன். மொஹஞ்சதாரோ நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், லோத்தல் நாகரிகம், காளிபங்கன் நாகரிகம். ஆன்சர் ஹரப்ப நாகரிகம். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்திலே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் பாத்தீங்கன்னா ஹரப்பா தான். ஓகேவா? அது மட்டும் இல்ல, மொஹஞ்சதாரோ காட்டிலையுமே ஹரப்பா ரொம்ப பழமையான ஒரு நகரமும் கூட. அதனால சிந்து சமவெளி நாகரிகத்தை பாத்தீங்கன்னா ஹரப்ப நாகரிகம் அப்படிங்கிற இன்னொரு பேர்ல கூட அழைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதை தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஹரப்ப நகரத்தில் முதலில் அடையாளம் காணப்பட்ட இடம் என்பதால். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஹரப்பா தான் டிஸ்கவர் பண்ணாங்க. அதனால ஹரப்ப நாகரிகம்னு கூட நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை அழைக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 1826 ஹரப்பன் தளத்திற்கு முதலில் சென்றவர் யார்? அதாவது ஹரப்பா நகரம் இருக்கு இல்லையா, இடிபாடோட இருந்த அந்த நகரத்துக்கு 1826 போன ஒரு ஆள் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. மார்டிமர் வீலர், சர் ஜான் மார்ஷல், சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேவா? சாரி, சார்லஸ் மேசன். ஓகேவா? சார்லஸ் மேசன் தான் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இங்க விசிட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த ஹரப்பால அவர் பார்த்த இடிபாடுகளை பத்தி அவரோட புக்ல கூட அவர் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாரு. ஸோ சார்லஸ் மேசன். ஓகே, அடுத்தது பாருங்க ஹரப்பாவின் சிந்து சமவெளி தளத்தை முதலில் 1826 சார்லஸ் மேசன் பார்வையிட்டார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பின்வரும் குடியேற்றங்களில் எது சிந்து நாகரிகத்தின் தெற்கு எல்லையை குறிக்கிறது? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரவி இருந்தது இல்லையா? ஸோ இதுல வடக்குல ஒரு ஊர் எல்லையா இருந்திருக்கும், தெற்குல ஒரு ஊர் எல்லையா இருந்திருக்கும், அதே மாதிரி மேற்கு கிழக்கு இந்த 4 திசைகள்லயுமே ஒவ்வொரு ஊர் எல்லையா இருந்திருக்கும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க பாருங்க, தெற்கு எல்லையா இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டைமாபாத். ஆப்ஷன் சி, டைமாபாத். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பாருங்க. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு மேப். ஓகேவா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வடக்கு எல்லையா இருந்தது பாத்தீங்கன்னா ஷோர்திகை அப்படிங்கிற இடம். இந்த மேப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஷோர்திகை தான் வடக்கு எல்லையா வந்தது. அதே மாதிரி தெற்குல பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமாபாத் இருந்தது. ஓகேவா? டைமாபாத் பாத்தீங்க அப்படின்னா தெற்குல எல்லையா இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மேற்குல பாத்தீங்கன்னா சுக்க ஜந்தர், இது எல்லையா இருக்கு. மேற்கு எல்லையா இருந்தது சுக்க ஜந்தர். அதே மாதிரி கிழக்குல பாத்தீங்கன்னா ஆலம் கிர்பூர், இது எல்லையா இருந்தது. ஓகேவா? ஆலம் கிர்பூர். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தெற்கு எல்லை தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப டைமாபாத். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உழவு செய்யப்பட்ட வயல்களுக்கு ஆதாரம் உள்ள ஹரப்ப தலம் எது? அதாவது இங்க விவசாயம் நடந்திருக்கு, உழவு நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஹரப்பால அதாவது ஹரப்ப நாகரிகத்துல ஏதோ ஒரு இடத்துல அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது எந்த இடம்னு கேட்கலாம். மொஹஞ்சதாரோ, லோத்தல், காளிபங்கன், ஹரப்பா. ஸோ எவிடன்ஸ் எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிபங்கன் கிடைச்சது. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன் தலத்தில் உழவு செய்யப்பட்ட வயல்களின் சான்றுகள் உள்ளன. இது ஆரம்ப கால விவசாய நடைமுறைகளை குறிக்கிறது. ஆரம்ப காலத்துல எப்படி விவசாயம் பண்ணாங்க அந்த ஃபார்மேட்ல அங்க விவசாயம் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அங்கதான் அந்த காலகட்டத்துல விவசாயம் நடந்ததுக்கான அந்த ஹரப்ப நாகரிகம் இருக்கும் போது விவசாயம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் காளிபங்கன்ல கிடைக்கும். அடுத்தது பாருங்க,
பின்வரும் பயிர்களில் ஹரப்பன்கள் பயிரிடாத பயிர் எது? ஹரப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சில உணவுகளை முக்கியமா பயிரிட்டு சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அவங்க ஒரு விஷயத்த வந்து பயிரிடல அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த பயிர்? ஸோ கோதுமை, அரிசி, பார்லி, பருப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசி. ஹரப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை, பார்லி, பருப்பு இது எல்லாத்தையுமே விளைவிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க வந்து அரிசியை விளைவிச்சாங்க, அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து நம்ம கிட்ட பெருசா வந்து இப்போ பாருங்களேன், ஹரப்பன்கள் கோதுமை, பார்லி, அப்புறம் பயறு வகைகள், கொண்டை கடலை போன்ற பயிர்களை பயிரிட்டனர். ஆனால் நெல் ஒரு முக்கிய பயிராக குறிப்பிடப்படவில்லை. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரப்பன். ஓகேவா? மெயினா வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 5 கொஸ்டினை வந்து பிக் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்துமே 5 கொஸ்டின்ஸா வந்து நம்ம பிக் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.